அழகியோட அப்பா வந்து சூர்யா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணோன்னே மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா தேடி நான் போவேன், அவருக்கு உதவி பண்ணுவேன், அழகியோட அம்மா கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எல்லாரும் வேணாம் தடுத்து கூட மகா வந்து கிளம்பிடுறாங்க. கூடவே வந்து பிரபாவும் போகிறாங்க. இங்கே வந்து சூர்யாவை தேடி எல்லா இடமும் அலையிறாங்க. அதே மாதிரி அழகியோட அம்மாவை தேடியும் அலைஞ்சிட்ருக்காங்க. நம்ம வந்து மகாவும் பிரபாவும் ஒரு இடத்துல வந்து அழகியோட அம்மாவோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதை வச்சு எப்படியாவது வந்து சூர்யா கிட்ட அவங்கள ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து மகா வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, பிரபா தவிச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சூர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்த. சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் அடிச்சுட்டு மகா வந்து காப்பாற்றுறாரு. உன்னை மகா கட்டிட்டு அழறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, இது இவ்வளோ நாள் வந்து உங்களை தப்பாக நினச்சி நான் நிறைய வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கேன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மறைக்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போது புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப நன்றி அப்படின்றாரு. சரி உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்கள், எதுக்காக இவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு. இங்கே பாரு, யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், வீட்டில் ஒரு ஆள்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த ஒரு ஆளை நான் காப்பாற்ற தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள காப்பாற்றணுன்னா நான் வந்து இப்போது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும், அந்த அழகியோட அம்மாவை. அவங்கள கண்டுபிடிச்சா தான் உண்மையான நிலவரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம வந்து மேற்கொண்டு எந்த ஸ்டெப்பை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க, உங்களுக்கு நான் உதவியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த குழந்தையோட அப்பா மட்டும் சொல்ல மாட்டேன், அவங்க அம்மா கிடச்சோன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடுற முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அழகியோட அம்மா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம மகாவும் வந்து பிரபாவும் அவங்கக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, அவங்க உண்மையெல்லாம் சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கிடுறாங்க. வந்து இங்கே இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுறாங்க சித்ராவோட ரவுடிஸ் எல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலை இருக்காங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க மகாவும் வந்து பிரபாவும். அடுத்து வந்து அவங்ககிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் வந்து ஒரு நாள் வந்து தெரியாமல் ஒருத்தர் கூட இருந்தேன், அவங்க குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட, மற்றபடி குழந்தையெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே உடனே ஃபோன் வருது. இங்கே பாருங்கள், அந்த குழந்தை வந்து நாங்கள் ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு வந்தோம், அவர் யாருனா அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக அந்த டைமில் சூர்யா அங்கே வந்துடுறாரு. சூர்யா பார்த்தோம், ஐயோ சூர்யா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க இங்கே இருங்க வந்துடும் சொல்லிட்டு வெளியே வந்து அவரை சமாளிச்சு அனுப்பலான்னு வெளியே வராங்க. பார்த்தா அதுக்குள்ளே ரவுடிஸ் எல்லாம் வந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஐயோ மகா என்ன பண்ண திறமை தவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிறது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அவங்க எல்லா உண்மையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே வந்து உங்கள் வீட்டில் யாருமே தப்பு பண்ணலங்க, இந்த மாதிரி பழகிருக்காங்க அந்த பொண்ணு கூட, அவ்வளோதான், மற்றபடி இந்த குழந்தைக்கு உங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அன்றைக்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல, இதுக்காக தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அப்போ உண்மையிலே வந்து எங்கள் குடும்பத்தோட குழந்தை அழகி இல்லையா, அப்போ இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி இதை எப்படி நிரூபிக்கிறது, நம்ம குடும்பத்தில் எப்படியா நிரூபிக்கணுமே, என்னோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, சித்ரா வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அதுக்குள்ளேயே நம்ம வந்து அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த ரவுடிஸ் கிட்ட எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு. அப்போ திடீர்னு மகாவோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவங்க வந்து அதில் வந்து பேசி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மை, எந்த இதுவுமே கிடையாது, உண்மையிலே அந்த குழந்தைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த குழந்தை உங்கள் வீட்டு குழந்தை கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அதில் வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல அப்படின்னோடனே நிம்மதி அடைகிறாங்க. சரி இந்த வீடியோ எடுத்து போய் காட்டினா அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னும் போது அந்த வீடியோ வந்து கொடுக்கலாம் சூர்யா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மகா வராங்க. பார்த்தா அந்த டைமில் ரவுடிஸ் வந்து மகா வந்து தாக்கிட்டு அந்த வீடியோ தூக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சூர்யா வந்து ரவுடிஸை பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு. அவரால் முடியல. மகா உனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் நான் வீடியோவை தான் மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படாத, எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. இதோட முடியுது.